அந்த சமூகத்தை தெரியும், அந்த மொழியை பற்றி தெரியாது, அந்த கலாச்சாரத்தை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாது. அதுக்காக தமிழ்நாட்டில் சௌராஷ்டிர முழு வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். அதனுடைய 3வது பதிப்பு இப்போ வந்திருக்கு. 3வது பதிப்பு வந்திருக்குங்கிறதே ஒரு ஆராய்ச்சியாளர்கள்ட்டே பிரபலமாக இருக்குது. அது தவிர கவர்மெண்ட்டு அரசு அலுவலர்கள் கூட அது தெரியாது. அப்போது இட் இஸ் எ மினி ரெஃபரன்ஸ் என்சைக்ளோபீடியா. நீங்கள் சௌராஷ்டிராங்கிற வார்த்தையை சொன்னோம்னா அதில் எல்லா டீட்டெயிலும் வரும். அது வந்து இன்டர்நெட்லேயும் வந்திருக்கு, யூடியூப்லேயும் இன்டர்வியூ வந்திருக்கு, தினமணி கதிர், விகடன், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. இவ்வளவு நான் சிரேஷ்ட சௌராஷ்டிர சாகித்ய சபா அதில் ஃபவுண்டரு, தலைவராக இருந்திருக்கிறேன், செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நூலகராக இருந்திருக்கிறேன். அப்போ அது ஆராய்ச்சியாளர்கள்ட்டே ரொம்ப பிரபலமான நூல். இப்போ என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர மக்களை பற்றி அந்த சௌராஷ்டிரர்களுக்கே இப்போ உள்ள தலைமுறைக்கே எதுவும் தெரிய நியாயம் இல்லை. ஏன்னா ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீக்கிறதுக்காக நான் வந்து அண்மையில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். அந்த நூலின் பெயர் பெருமை மிகு சௌராஷ்டிர சமூகம் ஓர் அறிமுகம், குளோரியஸ் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு. இந்த நூலில் வந்து ஒருவர் அப்படின்னா ஒரு மொழி வந்து மனித இனத்துக்கு சொந்தமானது. அந்த சமூகம் வந்து அந்த மொழி வழியாக ஒரு பண்பாட்டை பாதுகாத்து வருது. 800 வருஷமாக பாதுகாத்து வருது. அது பெரிய சாதனை. தமிழ்நாட்டிலேயே தமிழ் அல்லாத வீட்டில் பேச்சு மொழியாக இருக்கிற ஒரு சௌராஷ்டிர மொழியை வந்து அது பார்லிமெண்ட்டில் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாகித்ய அகாடமி இந்த மொழிக்காக கொடுத்துருக்குறோம். அப்போது குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிர சமூகம் வந்து இந்த சமாச்சாரத்தை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி ஒரு சௌராஷ்டிரர். மகிழ்ச்சியா? ஆமாம், ரொம்ப நன்றிங்க. இவரை பார்த்தாலே நான் மாணவனாக இருந்த பொழுது, நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது என்னை போன்ற மாணாக்கர்களுக்கு இவரை கண்டால் கால் நடுங்க ஆரம்பித்துவிடும், வாய் பொய் பேச ஆரம்பித்துவிடும். இதற்காக ஏன் இவர் ஒரு என்சிசி ஆபீசர். 1969ஆம் ஆண்டிலிருந்து இந்நாள் வரை 44 ஆண்டுகளாக கல்வித்துறையில் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களிலே ஆசிரியர் மற்றும் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய கண்டிப்பு இவருடைய வீட்டில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் இவருடைய கண்டிப்பு மேஜர் சுந்தரராஜன் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வருபவர். தற்சமயம் 2012, 2013ஆம் ஆண்டில் அபுதாபியில் இருக்கின்ற சேர்மன் ஆஃப் பிரின்சிபல் அசோசியேஷன் அங்கே சிறப்பு பதவி ஏற்றிருக்கிறார். வெளிநாட்டிற்கு சென்று தனி மனிதராக இருந்து 14 நாட்களில் ஒரு பள்ளியை பாலைவன பகுதியிலேயே நிறுவி பல்வேறு இடையூறுகளிலும் அதனை திறம்பட செம்மையாக நேர்மையாக செயல்படுத்தியது மிகவும் பாராட்டுதலுக்குரியது.
இத்தகைய சீரிய பணியாற்றியதற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவிப்பதில் BVK ஃபவுண்டேஷன் குரூப் பெருமை அடைகிறது. வாருங்கள் JR ஜவஹர்லால் பாபு. அவருக்கு பதிலாக சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவர் திரு ER குமரேசன் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வழங்குவதற்கு அவர் மாணவரான KV பாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜவஹர் பாபு அவருடைய தங்கை JR விஜயலட்சுமி டீன் அக்கா வரவில்லை. எனவே நான் முதல் சொன்னபடி நீங்கள் விருதை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக 3 நாள் நடந்த இந்த அருமையான அழகான பொருட்காட்சியில் சிறப்பாக அனைவரும் சிறப்பு அவர்களுக்கு இந்த ஸ்டால்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கு முன் விருதை பெற்ற அனைவரும் சார்பில் ஒருவர் மட்டும் பேசுவதற்காக இதோ ஹலோ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பத்மதாரணி. நான் பிறக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், இதுக்கு பேர் வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூளை முடக்குவாதம் இதுக்கு பேர் தமிழில். ஸோ நடக்கிறது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு ஸ்பீச் பாதிக்கப்படும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு என்ன லக்கி, பிகாஸ் எனக்கு ஸ்பீச் நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன பாசிட்டிவாக இருக்கோ அதை நான் வச்சுக்கிட்டு ஐ ஸ்டடிட் வெல், நல்லா படித்து இன்றைக்கி வித் பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன், என்னோடய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் நான் நினச்சேன் ஐ வாண்டட் டு பிகம் அ ஸ்பீச் தெரபிஸ்ட். இன்னைக்கு கண்டிப்பாக நான் ஆகணும் அப்படின்னு. என்னைய மாதிரி ப்ராப்ளம் உள்ள நிறைய பேருக்கு ஸ்பீச் வராது. ஸோ அவங்களுக்கு நான் ஸ்பீச் வர வைக்கணும். ஏன்னா ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக தெரிகிறதே இல்லை. நிறைய பேருக்கு நடக்க முடியல, அதுவே பெரிய ப்ராப்ளமாக தெரியும். அவன் நடக்க மாட்டான் சரியா, அதுவே பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்க குழந்தைக்கு பேச முடியல அப்படின்றத யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ என்னோடது என்னென்னா, அட்லீஸ்ட் இந்த மேடையை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. ஸ்பீச் தெரப்பினா யாருக்கும் என்னென்னு தெரியலை. ஸோ ஸ்பீச் தெரப்பினா பேச முடியாத ஒரு குழந்தைக்கு எப்படி பேச வைக்கிறது, அதுதான் என்னோடய வேலை. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், இதில் MSc ஸ்பீச் தெரப்பி மைசூரில் போய் படிச்சிருக்கேன். மைசூரில் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஐ ஃபீல் இன்னும் நான் நிறைய பண்ணணும், இதெல்லாம் பத்தாது. ஸோ இன்னும் நான் நிறைய பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஸ்பீச் தெரப்பினா என்னன்னு தெரியணும், குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். அதாவது பேச முடியாத குழந்தைகளை பேச வைக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இன்னொன்று வந்து இந்த BVK ஃபவுண்டேஷனில் புதுசாக ஒரு கேட்டகரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது பெஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான விருது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வெளியே வருவாங்க. நான் மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே முன்னுக்கு வர முடியும். இன்னொன்று அச்சீவ் பண்ண முடியாதுன்றது வந்து இது ஒரு காரணம் கிடையாது. ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருந்தால் அச்சீவ் பண்ண முடியாதுன்றதை எல்லோரும் மறந்துட்டு கண்டிப்பாக முடியும், அவங்களாலே பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நான் நிறைய நாமினிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் சௌராஷ்டிரா சேம்பர் ஆல்சோ ஃபார் திஸ், சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மட்டும் விருதை மட்டும் தூக்கி காட்டுங்கள், ஒரு படத்தை எடுக்க வேண்டும், அவ்வளோதான். விருது பெற்றவர்கள் அனைவரும், விருது பெற்றவர்கள் மட்டும், விருதுக்கு பெற்றவர்கள் மட்டும், விருது பெற்றவர்கள் மட்டும் அவ்வளோதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். तुम्हें एड़ा उड़ो, एड़ा उड़ो तुम्हें சார் அவார்டை தூக்கி பிடிக்குமாறு அவார்டு நாமினேஷன் செய்தவர்கள் அனைவருக்கும் தகுதி உள்ளது. சாதாரணமாக இருப்பினும் அதில்
சிறந்தவர்களை மட்டும் சாதாரண இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த வருடம் மட்டும் அவார்டு ஆதம் சார் நீங்கள் அடுத்த வருடமும் இந்த மாதிரி ஒரு மாபெரும் விருது நிகழ்ச்சி மற்ற ஊர்களில் நடக்க இருக்கலாம். எனவே இதே BVK ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்த விருது நிகழ்ச்சியில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விருது நிகழ்ச்சிக்கு பாடுபட்ட BVK ஃபவுண்டேஷன் சார்பாக 3 நடுவர்களுக்கு இப்பொழுது விருதை பரிசினை வழங்க அங்கீகாரம் செய்வதற்காக BVK ஃபவுண்டேஷன் சார்பில் திரு KK கோவிந்தன் அவர்கள் இப்பொழுது இந்த சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜா, மிஸ்டர் கோவிந்த், மிஸ்டர் வெங்கடேஷ், இவங்க எல்லாருமே அவங்களோட சர்வீஸ் இல்லாமல் வந்து நாங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த BVK ஃபவுண்டேஷன் அவார்டு கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இந்த கேட்டகரியில் கொடுக்கணுன்ட்டு ஒரு மாதமாக கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. அதுக்கு கோவிந்த், வெங்கடேஷ், அப்புறம் எங்கள் கூட இருந்து உறுதுணையாக இருந்து எங்கள் 3 கெஸ்ட்டு, ஜூரி கெஸ்ட்டு, அவங்க எல்லோரும் அவ்வளோ கடுமையாக யார் லிஸ்ட்டு கிடச்சோன்னா யாருக்கு முதல்ல கொடுக்கலாம், யாருக்கு வந்து அப்புறம்ங்கிற மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரியிலே ஒரே குழப்பத்தில் நாங்கள் ரொம்ப அந்த டீம் ஃபுல்லாக ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம சமூகத்தில் விளையாட்டுத்துறையிலே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், மற்ற இப்போ வாங்கின அத்தனை பேராகட்டும், இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து இப்போ 10வது வாங்கியிருக்கிறாங்க, 12வது வாங்கியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 4-5 குழந்தைங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா குழந்தைங்கள் நமக்கு வரணும், அவங்க லிஸ்ட்டு இன்னும் நிறைய ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் வந்து ரொம்ப ஒரே ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து படின்னு 24 மணி நேரம் படிப்பு தான் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுக்கு. அதனால் வேறு துறையில் வந்து அவங்களுக்கு கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் குழந்தைங்களை வந்து விளையாட்டுத்துறையிலையும் ஈடுபடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் நம்ம சௌராஷ்டிர சமூகத்துலேருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் நம்ம நினச்சோன்னா நிறைய அவார்டு அந்த மாதிரி வாங்குறதுக்கு எல்லோரும் பெற்றோர்கள் நிறைய ஊக்கம் கொடுக்கணும். இது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த டீம் இந்த மாதிரி 10th 12th இன்னும் நிறைய குழந்தைங்கள நம்ம ஊக்குவிக்கணும், நிறைய படிக்க வைக்கணும். அதே மாதிரி படிப்பு தான் உலகம்னு இல்லாமல் மற்ற துறைகளையும் அவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். இந்த குழந்தைங்க இங்கே வாழ் நட்சத்திரமாக இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டு அவங்க இன்றைக்கி வந்து வாங்குறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை இங்கே 10th வாங்குறாங்கன்னா அவளுக்கு டீச்சர்ஸ் ஒரு உறுதுணையாக இருப்பாங்க, பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோச்சஸ் உறுதுணையாக இருப்பாங்க. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, என்னோடய பொண்ணும் +2 படிக்கிறா. அவள் ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் டீமில் இருக்கா, ஸோ ஜூனியர் லெவலில் இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சப் ஜூனியர் லிஸ்ட்டில் இருக்கா. ஸோ படிப்பும் விளையாட்டுத்துறையும் ரொம்ப முக்கியம். எப்போ பாரு அவர் சார் விஜய் டிவி அவங்க சார் சொன்ன மாதிரி படிப்புன்னு இல்லாமல் குழந்தைங்களுக்கு படிப்போட மற்ற துறையிலையும் அவங்களுக்கு ஈடுபாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இது மட்டும் கொஞ்சம் வேண்டுகோள் இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இவங்க வாங்குறதுக்கு பின்னாடி எத்தனை பெற்றோர்கள், எத்தனை கோச்சஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம முதல்ல பாராட்டணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பின்னாடியும் அவங்களுக்காக உன்னோட திறமை இருக்குது, உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், உனக்கு நம்பிக்கை இருக்குது,
உனக்கு திறமை இருக்குன்னு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. இப்போ இப்போ ஒவ்வொருத்தவங்க வாங்க வரும்போது அவங்க பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தோட இன்னும் நிறைய குழந்தைகள் இதே மாதிரி சந்தோஷப்படுற அளவுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு ஈடுபாடு கொடுக்கணும். அவங்களுக்கு முயற்சி பண்ணி இப்போ எங்கள் டாட்டர் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிப்பா, அவளுக்கு வேணுங்கிற தேவைகள் செய்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு பின்னாடி முதுகெலும்பாக இருந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து உன்னால் முடியும், உன்னால் மார்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு கூட எங்கள் பிவிகே சார்பில் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரு பெரியவங்கள் வாங்கும்போது அவங்கவுங்க பேரண்ட்ஸோட முகத்தை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களோட பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணி நாங்கள் செய்யணும். இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இன்னும் நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 24 பேரும் கண்டிப்பாக படிப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, படிப்பும் தேவை தான். ஆனால் அதே சமயத்தில் விளையாடுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் பார்க்குற அந்த கொஞ்ச நேரத்தில் வேறு கிளாஸஸ் கூட்டிகிட்டு போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வேறு துறையிலையும் ஈடுபாடு கொடுக்கணும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஜஸ்ட் செகண்ட். திருமதி பாலா அவர்கள் இவ்வளவு நேரம் ஒரு அம்மா அல்லது தன்னுடைய குடும்பம் எவ்வளோ தூரம் ஒரு குழந்தைங்களை விளையாட்டில் ஊக்குவிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளவு ஒரு பக்கத்தில் வந்தவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவ்வளவு தன்னடக்கத்தோடு சொல்ல மறக்கலை. ஐ திங்க் தன்னடக்கத்தோடு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப இனிமையான குடும்பம். ஷாலினி அண்ட் அமித்னு 2 பேர் தான். ஷாலினி, this couple have brought them to national hockey player, junior hockey. You should stand up. I think we should give a standing ovation to both of you, please. ஐ திங்க் அதாவது விளையாட்டுத்துறையில் ஏன் அவ்வளோ தூரம் இவங்க ஈடுபாடு இருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதை கூட தன்னடக்கத்தோடு அதை சொல்லாமல் இருந்துட்டாங்க. இது பாராட்டுக்கள். ஃபவுண்டேஷன் சார்பாக விருது வழங்கும் விழா இவ்வளவு நேரம் நடைபெற்றது. விருது வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் ஃபவுண்டேஷன் நிர்வாகத்தினருக்கும் மதுரை சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மக்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் பார்களே, அது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய கேவி பாலா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சிட்கான் நிறைவு விழா இப்பொழுது தொடங்க இருக்கிறது. சிட்கானுடைய 2 நாட்கள் 9, 10, 11 3 நாட்கள் நடந்த எக்ஸிபிஷன் பொருட்காட்சியினுடைய நிறைவு விழாவும் 10, 11 2 நாட்கள் நடைபெற்ற சிட்கான் மாநாட்டினுடைய நிறைவு விழாவும் நடைபெறுவதற்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வணக்கத்திற்குரிய நம்முடைய அம்மாவினுடைய அன்பையும் ஆசியையும் பெற்றவரும் எங்களுடைய நல்ல தலைவருமாக இருக்கக்கூடிய திரு AK போஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கரம் குவித்து நன்றாக கரகோஷம் செய்து வரவேற்க கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர்கள் அப்பொழுதே நிறைய நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது இந்த சமூகத்தில் உள்ள காலனில் நன்றாக வேலை பார்த்து நல்ல பெயர் வாங்கியவர்கள் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள். இப்பொழுது மதுரை வடக்கு தொகுதியினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே நிறைவுரை வழங்குவதற்கும் இந்த சிட்கானுடைய மூளையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வணக்கத்திற்குரிய திரு SR நாகேஸ்வரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் முறையாக வரவேற்பதற்காக நம்முடைய KKG ஞான பிரபாகரன் அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். சிட்காம் தலைவர் அவர்கள் இப்பொழுது வரவேற்பார்கள். வணக்கம். பொதுவாக நிறைவு விழானாக்கா ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய BVK ஃபவுண்டேஷன் திரு பாலா அவர்களின் முயற்சியால் இந்த சௌராஷ்டிர சாதனையாளர் விருதுனால் அப்படியே அரங்கமே நிரம்பி வழியுது. அதற்காக நிச்சயமாக எல்லோரும் கைத்தட்டி பாராட்டணும். அவர் இப்போ 3 நாள் நம்முடைய முப்பெரும் விழா சிட்கான் 2013 சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்திய கண்காட்சி மடிசை அரங்கத்தில் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நைட்டு இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கருத்தரங்கு
கிட்டத்தட்ட 7 கருத்தரங்கு நேற்று முந்தானேற்று நடத்தியிருக்கோம். வர்த்தக மாநாடு நேற்று சாயந்தரம் இன்றைக்கி வரைக்கும் நடத்திருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து இது வரைக்கும் பொறுமையாக ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய 15 குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதுக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக டாக்டர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் இருந்து செயல்பட்டது ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்த நிறைவிழாவில் நம்முடைய வந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதுரை வடக்கு தொகுதி திரு ஏகே போஸ் அவர்களே, நம்முடைய சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் மற்றும் இவ்விடம் உள்ள நம்முடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு நிறைவிழாவில் நம்முடைய போஸ் அவங்க வந்திருக்கனாங்க. அவங்க உண்மையில் பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர். எந்த ஒரு காரியத்தை கொண்டு போனாலும் அவரை டக்குன்னு கேட்டு அதுக்கு என்ன உதவி பண்ணுவார். திரு SR நாகேஸ்வரன் அவர்கள் நாகேஸ்வரன் அவர்கள் வர வேண்டும். எங்களுடைய நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரன் அவர்கள், திரு மெட்ரோ செப்பல் உரிமையாளர் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மெட்ரோ செப்பல் உரிமையாளர் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒலிம்பிக் ட்ரேடர்ஸ் TR ஞானேஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரி சரி சரி. அதற்கு திரு ஏகே போஸ் அவர்கள், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா அவர்கள் நிறை உரையாற்றுகிறார்கள். சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா ஏகே போஸ் அவர்களுக்கு சௌராஷ்டிர முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விஜி ராம்தாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வர்த்தக சங்கத்தில் இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸை சேர்ந்த நிர்வாகிகளே, நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைவர் அவர்கள், தலைவர் ER குமரேசன் அவர்களே, KG பிரபாகரன் சேர்மன் அவர்களே, செயலாளர் SKR ராமேஷ் அவர்களே, முதுநிலை தலைவர் KV பாலா அவர்களே, மற்றும் இங்கே CK சேகர் அவர்களே, பொருளாளர் MK கலதார் பாபு அவர்களே, இணைச் செயலாளர் மோகன்ராம் அவர்களே, மற்றும் இங்கே என்னுடைய நண்பர் உமாபதி அவர்களே, ஹரிராம் அவர்களே, மற்றும் அவர் KV மாமன்ற உறுப்பினர் ஜெயகீதா அவர்களே, KLN காலேஜினுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த பிரமுகர் அத்தனை பேரும் இங்கே பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்பவும் நல்லா இருக்குது. இங்கே உங்கள் சமூகம் ஒரு பின்தங்கிய சமூகம். இந்த சமூகம் ஒரு சாதுவான கூட்டங்கள், எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாதவர்கள், நல்ல தொழிலை செய்து முன்னேறணும் என்ற நல்ல அடிப்படையிலே நீங்களாம் வாழக்கூடியவர்கள். உங்கள் இதில் இது அடிக்கடியிலும் இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸு மற்ற ஒரு சங்கமாக செயல்பட்டிருக்கிறனால் இதெல்லாம் உங்களுடைய ஒத்துமைக்கு ஒரு நல்ல இலக்கணமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து இந்த நிகழ்வுகள் நல்ல ஒரு நிகழ்வுகளாக அமையும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குஷாலம் விசாரித்து அங்கே உங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே
இதை ஆண்டுதோறும் செய்ய வேண்டும். ஆண்டாண்டு செய்து இந்த நல்ல திட்டங்களை, நல்ல நிகழ்ச்சிகளை இந்த பிஆர் ஃபவுண்டேஷன் போன்ற நல்ல நிறுவனங்கள் உங்கள் ஜாதி சங்கத்திலே, சௌராஷ்டிரா சமுதாயத்தினுடைய சங்கத்திலே இருக்கும் பட்சத்தில் அதை ஒவ்வொருத்தரும் முனைப்பாக வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மதுரையிலே மட்டும் இந்த சௌராஷ்டிரா பிரமுகர்கள் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே நிறைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி உதவி செய்த அண்ணன் உமாபதி அவர்களுக்கு கேகேஜி பிரபாகரன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கேகேஜி பிரபாகரன் அவர்கள் அண்ணன் உமாபதி அவர்களுக்கு திருமதி பாலா அவர்கள் பொன்னாடை சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்வர்லால் இப்பொழுது நிறைவுரையாற்றுகிறார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறார்கள்.